negligent, there is a major birth injury which will result and affect the baby. So what are the birth injuries? The common birth injuries, the 10 most common birth injuries associated with the medical negligence. மருத்துவ குறைபாடுகளால், டாக்டரின் நெக்லிஜென்ஸால், டாக்டரின் கவனக்குறைபாடுகளால், அல்லது the டெலிவரியை நடத்தக்கூடிய நர்ஸின் கவனக்குறைவால் இந்த பர்த் இன்ஜுரிஸ் ஏற்படும். செரிப்ரல் பால்சி, குழந்தை நடக்க முடியாமல் சேர்லேயே வாழ்நாள் பூரை கழிக்க வேண்டியது வரும். செரிப்ரல் பால்சி மூளையை அஃபெக்ட் ஆகி மசில்ஸ்லாம் பேரலைஸ் ஆயிரும். ஃபேஷியல் பால்சி, முகத்தில் எந்த விதமான உணர்ச்சிகளும், குழந்தை சிரிக்காது, முகத்தில் இருக்கிற தசை நாறுகள் பேரலிசிஸ் ஆயிரும். தென் ஆக்சிஜன் டிப்ரிவேஷன், வஜைனல் கெனாலில் குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது குழந்தைக்கு தாயிடம் இருந்து அம்பிளிக்கட் கார்டு வழியாக ஆக்சிஜன் வராது, குழந்தையும் வெளியே மூச்சு விட முடியாது. அப்போ ஆக்சிஜன் டெப்ரிவேஷன், ஆக்சிஜன் குறைபாடுனால் பேபியுடைய மூளை பாதிக்கப்படும். கெஃபலோஹெமட்டோமா, அதிகமான ப்ரெஷர் யூஸ் பண்ணும் பொழுது தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டு தலையில் கட்டி மாறி பிறக்கும். தென் பிரேக்கியல் பிளக்ஸஸ், தோள்பட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் டேமேஜ் ஆகி ஷோல்டரையே கையேவோ பிடிச்சி இழுக்கும் பொழுது டேமேஜ் ஆகி கைகள் பேரலிசிஸோடு பிறக்கும். ஃப்ராக்சர்டு காலர் போன்ஸ், இந்த காலர் போன்ஸ் கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆகி பிறக்கலாம். தென் அஸ்பிக்சியா, மூச்சு திணறல் இருக்கும், பிறந்தவுடன் குழந்தைக்கு மூச்சு திணறல் இருக்கும். கேபுட் செக்சிடோனம், உச்சியில் குடுமி முளைத்தது மாதிரி வீக்கம் இருக்கும். A birth injury is any type of harm to the baby that occurs during the time of birth. During the time of birth, the baby will be under pressure, under stress. The baby's central nervous system and peripheral nervous system will be affected. It can be caused by many things, including the fetal oxygen deprivation. சரியாக ஆக்சிஜன் கிடைக்காமல் இருந்தால், அந்த குழந்தை தாயின் வயிற்றின் உள்ளேயே இருந்திருந்தால் அம்பிளிக்கஸ் வழியாக குழந்தைக்கு தாயிடமிருந்து ஆக்சிஜன் கிடைத்திருக்கும். நம்மளுடைய தவறுனால் குழந்தை பிறக்கும் பொழுது நடுவழியில் மாட்டிக்கொண்டால் அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் மூளை பாதிக்கப்பட்டு குழந்தை பிறக்கும். ட்ரோமா ஃப்ரம் தி இம்பேக்ட் டியூரிங் டெலிவரி, தலையில் அடிபடுதல், ஃபோர்சப்ஸ் அப்ளை பண்ணி குழந்தையை இழுக்கும் பொழுது, சமீபத்தில் பேப்பரில் படித்திருப்பீர்கள், ஒரு ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆகும்போது தலை மட்டும் தனியாக பிச்சு வந்துருச்சு, குழந்தையுடைய உடம்பு உள்ளக்க மாட்டிக்கிருச்சுன்னு பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி கையோ தலையோ நீங்கள் ஃபோர்சப்ஸ் அப்ளை பண்ணி அல்லது வேக்யூம் ட்ராக்ஷன் போட்டு பேபியை இழுக்கும் பொழுது இந்த மாதிரி பர்த் இன்ஜுரிஸ் பேபிக்கு வரும். திஸ் இஸ் ஆல் டியூ டு த ஹியூமன் எரர் and medical negligence. A person can be born with paralysis due to the birth defect such as spinal bifida. Spinal bifida breach presentation இருக்கும் பொழுது, காலை பிடித்து வெளியே இருக்கும் பொழுது the spinal cord will be damaged and the baby will born with the spinal bifida, which occurs when the brain and the spinal cord and the covering that protects them do not form the right way. சரியான வழியில் அந்த குழந்தை பிறக்காவிட்டால் மூளைக்கு டேமேஜ் ஏற்படும்.
ஸ்பைனல் கார்டுக்கு டேமேஜ் ஏற்படும். ஸோ ஐ ஆல்ரெடி டோல்டு யூ த பிரேக்கியல் பிளக்ஸஸ் பால்சி விச் இஸ் நோன் அஸ் எர்ப்ஸ் பால்சி. அந்த ரிஸ்டிலிருந்து கையை தொங்கிவிடும், ரிஸ்டிலிருந்து கையை தொங்கிவிடும் எர்ப்ஸ் பால்சிஸ். அண்ட் போன் ஃப்ராக்சர் இருக்கும், கெஃபலோஹெமட்டோமா இருக்கும், தென் பெரினேட்டல் அஸ்பிக்சியா மூச்சு திணறல் இருக்கும், இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ், குழந்தையினுடைய தலை உள்ளக்க மூளையில் இரத்த கசிவு ஏற்படும், சப்கன்ஜங்டிவல் ஹெமரேஜ், கண்ணை பார்த்தோம்னா கண்ணு உள்ளக்க ரத்தம் லீக் அவுட் ஆகி கண்ணு சிகப்பாக இருக்கும். த ஃபேஷியல் பால்சி and the spinal cord injuries and cerebral palsy are common causes of birth injuries which result due to the human error only. Beside the human error, beside the medical negligence, there are other causes which can result in birth defects. For example, the genetic problems. One of the genes may have aberrations or the chromosomal aberrations, the Fragile X syndrome, the chromosomal problems, and any infection inside the mother. When the baby is growing, if there is an infection which attacked the mother, due to the infection in the mother, the baby will born with a birth defect. For example, after the atomic bomb in Japan, after the Bhopal gas tragedy, Sinocase was released, and after that the babies born up to 10 years were born with a birth defect. Any poisonous gas inhalation, any infection, any poisonous material, any poisonous medication, exposure to medication, chemicals and other agents due to pregnancy will result in addition to genetic problems, genes aberration and chromosomal aberrations. Another important birth injury is that the neonatal seizures. குழந்தைக்கு வலிப்பு வரும், வலிப்பு பிறந்தவுடன் வருகின்ற வலிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கலாம். இட் மே பி டியூ டு ட்ரோமா ஆர் ப்ரொலாங்டு லேபர் அண்ட் டெலிவரி. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டெலிவரி எவ்வளோ நேரம் இருக்கோ, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெலிவரி எவ்வளோ நேரம் இருக்கோ, தேர்டு ஸ்டேஜ் ஆஃப் டெலிவரி எவ்வளோ நேரம் இருக்குங்கிறத பார்ட்டோகிராஃபில் பார்த்துருக்கோம். இஃப் தெர் இஸ் அ ப்ரொலாங்டு லேபர் ப்ரொலாங்டாக போச்சுண்டா, மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அந்த லேபர் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்ததுண்டா, the baby which is born will have the seizures. ஃபிட்ஸ் வரும், அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும். ஸோ எர்ப்ஸ் பால்சி இஸ் a paralysis of the arm caused by the injury to the upper group of arm main nerves. The brachial plexus affect ஆகும்போது குழந்தைக்கு எர்ப்ஸ் பால்சி வரும். the arm வந்து paralysis ஆகி கையை தூக்க முடியாமல் பிறக்கும். that is because of the cervical nerve. C5 and C6 nerves are affected. Cervical nerve C5, cervical 5th cranial nerve and cervical 6th cranial nerve are both are affected, and due to this affection of a birth injury, the baby will born with the Erb's palsy. These forms are part of the brachial plexus comprising the ventral rami of the spinal nerves, cervical 5 to cervical 8 and thoracic nerve T1. These are the risk factor. What are the causes and the risk factor for the Erb's palsy? So excessive pulling, babyயை பிடிச்சி இழுக்கிறது, வெளியே இழுக்கிறது, excessive pulling and stretching of the infant's head. பேபியுடைய தலையை பிடிச்சி இழுக்கும் போது அது ஸ்ட்ரெச் ஆகிறதுனால
C5 to C8 cranial nerves affect ஆகும், cervical nerves, and T1 thoracic nerve T1 will also be affected. Because of this risk factor and because of these causes, Erb's palsy will occur to the babies. Thank you.